இன்னைக்கு எபிசோட்ல சோழனோட ஓனர் சோழன் மேல இருந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறாரு. சோழன் அவர் ஓனர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. சோழனோட ஓனர் மன்னிக்கிறதா இல்ல. சேரனும் சோழனை திட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. நிலாவும் சோழனும் தனியா நடந்து வராங்க. சோழன் நிலா கிட்ட அழுது மன்னிப்பு கேட்கிறாரு. நிலா திட்டுவாங்கன்னு நினைச்சு மன்னிப்பு கேட்ட சோழனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நிலா டக்குன்னு சோழனை கட்டி பிடிச்சிட்டாங்க. போதும் சோழன், எனக்காக இனிமே யார்கிட்டையும் அடிவாங்க வேணாம், நீங்க கஷ்டப்பட வேணாம்னு சொல்லி நிலாவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நிலா சோழனை சோழன் வேலை பார்க்குற இடத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க ஓனர் மட்டும் தனியா இருக்காரு. சோழனை பார்த்தோன்னே அவர் செம கடுப்பா வராரு. சோழன் அவர் ஓனர் கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. ஒரு வழியா ஓனரும் மன்னிக்கிறாரு. இதாங்க இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத இனி பார்ப்போம். மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டுல சோழன் நிலாவும் வர்றதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சேரன் பல்லவனையும் பாண்டியனையும் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் இப்படி வரிசையா போலீஸ் ஸ்டேஷன் போங்கடா, நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாரும் நல்லதா பேசுவாங்க, முன்னாடி ஊர் பேசினப்ப நம்மள இப்ப எனக்கே அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லி சேரன் வருத்தப்படுறாரு. சோழனோட ஓனர் சோழன் கிட்ட தனியாவா வந்த அப்படின்னு கேக்குறாரு. இல்லன்னு நிலாவும் வந்திருக்காங்க, வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. ஏன்டா அந்த பொண்ணை வெளியில நிக்க வச்ச, உள்ள அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சோழனோட ஓனர் சொல்றாரு. சோழன் நிலாவை அழைச்சிட்டு உள்ள போறாரு. சோழனோட ஓனர் நிலா கிட்ட, அம்மா என்ன மன்னிச்சிருமா, நான் இவனை ஜெயிலுக்கு அனுப்பி நினைச்சு தப்பா நினைச்சுக்காத, நான் இவன் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன், இவன் இப்படி பண்ணிருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்ல, அதுதான் எனக்கு இவன் மேல பயங்கரமா கோவம் வந்துச்சு, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா அப்படின்னு சொல்லி சோழனோட ஓனர் நிலா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நீங்க என்னன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கறீங்க, யாரா இருந்தாலுமே இதுதான் செஞ்சிருப்பாங்க, ஏன் நானா இருந்தாலுமே இதுதான் செஞ்சிருப்பேன், நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நீங்க மன்னிப்பு கேட்க தேவையில்ல, சோழன் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாமா, இனி இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அம்மா ஆனா ஒண்ணு சொல்றேன், உன் மேல அவன் ரொம்ப பிரியமா இருக்கான், உனக்காக என்ன வேணாலும் செய்யறான், இவன் இன்னவரையும் இப்படி இருந்து நான் பார்த்தது இல்ல, சரிம்மா இந்த 5 லட்சம் ரூபாய் எப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சோழனோட ஓனர் கேட்கிறாரு. சோழன் எனக்காக தான் அந்த பணத்தை எடுத்தாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, என்னையும் பார்ட்னரா சேர்ந்துக்க சொன்னாங்க, ஆனா என்கிட்ட காசு இல்ல, ஆபீஸ் ஓபன் பண்ற அன்னைக்கு அங்க இருந்த ஒருத்தர் என்னை கிண்டலா பேசிட்டாரு, அது பொறுக்க முடியாம தான் சோழன் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அவங்க கிட்ட இருந்து இந்த பணத்தை திருப்பி வாங்கிட்டேன்னு, எனக்கு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை இல்லைன்னு, எனக்கு நல்ல ஆர்கிடெக்ட் ஆகணும், நல்ல வேலை பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை, அதனால பணத்தை திருப்பி வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. என்னம்மா இப்படி சொல்ற, ஆர்கிடெக்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் தான், கொஞ்சம் யோசிச்சு வேற ஏதாவது ஐடியா பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட ஓனர் சொல்றாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட ஓனர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு சோழனோட ஓனர் நிலாவை கூப்பிட்டு, இந்தாமா அப்படின்னு சொல்லி அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை சொல்லி நிலாவிட்டே கொடுத்துட்டாருங்க. நிலா செம்ம ஷாக்கிங் ஆறாங்க. இதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்படி உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.